ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டு நைட்டு வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கின்னு நினச்சி எதுக்கு இந்த வேலையை எடுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டு. சரி, அத்தை ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த பீரோவை கொஞ்சம் சரி பண்ணி குடி, சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களால பண்ண முடியல. சரி, நம்மளாச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். அதாவது புடவை ஒரு சைடு, ப்ளவுஸ் ஒரு சைடு, பாவாடை ஒரு சைடு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போகிற ட்ரெஸ்ஸு, அதை புடவைங்கள்லாம் ஒரு சைடு எடுத்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். அது எடுத்து போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, 2 பேரும் மாற்றி மாற்றி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி ஆயாவும் பக்கத்துலேயே இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஆயா திட்டிகிட்டே இருந்துச்சு. ஆள் இல்லாத டைமில் உங்கள் மாமியார் இருக்கிறப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் என்றைக்கும் இந்த மாதிரி வேலைலாம் தனியாக இருக்கிறப்ப இவங்க 2 பேர் வச்சுட்டு சமாளிக்கவே முடியாது, உன்னால் பார்க்கவே பார்க்காத அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு சரி எடுத்து போட்டுட்டோம். அது பாதியிலே எடுத்து வைக்கவும் மனசு வரல. சரின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஏற கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஆகிப்போச்சு. சரின்னு சொல்லிட்டு காலையிலே இட்லிக்கு அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையுமே கிரைண்டரில் போட்டுட்டு, எனக்கு இந்த கிரைண்டரில் போட்டு மாவாட்டி அதை எடுத்து கழுவி வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்க, போய் ஆட்டிட்டு வரலாம் அப்படின்னாலும் அத்தை திட்டுவாங்க அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் தான் போட்டுருது. அங்கே அவ்வளோ தூரம் போய் நடந்து, கொஞ்சம் தூரமாக இருக்குது, நடந்து போய் ஆட்டிட்டு வரத்துக்குள்ளே பாப்பாவும் இருக்க மாட்டா, அத்தையுமே ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அத்தை போய் மாவு ஆட்டிட்டு வந்தது கிடையாது மிஷினில், வீட்டில் தான் ஆட்டிக்குவாங்க. அவங்க ஒருத்தருன்றதுனால ஒரு டைம் ஆட்டிட்டா ஒரு வாரத்துக்கு வச்சிட்ருப்பாங்க. நாங்கள்லாம் இருக்கிறோன்றதுனால மிஷினில் கொடுத்து தான் ஆட்டிட்டு வரலாம். ஆனால் வேணான்னு சொல்லிவிட்டு நான் கிரைண்டரில் தான் ஆட்டிக்கிட்டது எப்போவுமே. சரின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கி களி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களியை தான் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. சரி, அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு களிக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கவுருமாவு கொஞ்சமாக தான் இருந்தது. சரி, இருக்கிறத மட்டும் போட்டு இந்த கிச்சனில் இந்த சாயங்கால டைமில் உட்காரவே முடியல. அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டுது. எதுக்கு தான் இவ்வளோ வெக்கையாக இருக்குது, இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னே தெரில. இன்னும் அக்னி கூட பிறக்கலை, அக்னி வெயிலே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளவே இந்த வெயில் பொழந்து தள்ளுது. கொஞ்ச நேரம் அந்த கிச்சனில் உக்காந்து ஒரு வேலை செய்ய முடியல. எப்போ அந்த களியை கிண்டிட்டு எடுத்து போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வெளியே போய் சில்லுன்னு வெளியே உக்காந்து நல்லா சூப்பராக காற்று வரும், சில்லு சில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அறக்க தான் செஞ்சுட்டு இருந்தேன்னு. இருந்தாலும் இன்னும் கிச்சனில் பாத்திரம் கழுவுற வேலை, அந்த மாவு ஆட்டி முடிக்கிற வேலைலாம் இருந்தது. முதல்ல இந்த களி கிண்டுற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு களியெல்லாம் கிண்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு களி தான் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சிக்கன் குழம்பு களி. அதுக்கப்புறம் களி, கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை கடையல், இதெல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அப்புறமா கூட கழுவிக்கலாம், வேக்காடு தாங்க முடியல. கொஞ்ச நேரம் வெளியே போய் வந்து தான் செஞ்சுட்டு இருந்தேனே. எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டில் குளிச்சுட்டு படுக்கலான்னாலும் பாப்பாவுக்கு வேறு கோல்டு ஆகிடும் அப்படின்றதுனால நைட்டில் குளிக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி பக்கமே குளிச்சிடுறது. சரின்னு சொல்லிவிட்டு இந்த வேக்காட்டில் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்தால் கூட ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த கவுரு மாவுமே காலியாகிட்டு இருந்தது. அந்த டப்பாவுமே எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே முட்டை கழுவி வச்சிடலான்னு. ஏன்னா அந்த சிங்கில் பாத்திரத்தை பார்த்தா கிச்சனு க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குமே. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும், தூக்கமும் சரியாக வராது. அப்படின்றதுனால இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னா மட்டும் அப்படியே சிங்கில் வைக்க மாட்டேன், இந்த அயனக்குடியில் எடுத்து கவுத்து வச்சுட்டு படுத்துடுவேன். காலையிலேயே எடுத்துகிட்டு போய் வெளியே கூட கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கழுவி ஆரம்பிச்சு. ஜன்னலை திறந்து விட்டால் கொஞ்சம் நல்லா காற்று வரும். ஏன்னா எதுக்காக சமையல் செய்கிறப்போ மூடி வச்சிடும். ஏன்னா காற்று ப்ரோன்னு அடிக்கிறதுனால கேஸ் ஃபுல்லாக சீக்கிரமே ஆகாது சமையல் அப்படின்றதுனால மூடி வச்சுட்டு தான் சமைப்பேனே, வெக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் சமையல் செய்கிறப்போ ஏதாவது பாத்திரமெல்லாம் கழுவுறப்போ திறந்து விட்டுக்குவேன். அம்மாவுமே ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே என்னுடைய பாத்திரம் கழுவுற வேலையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உக்காந்து அந்த சிக்கன் குழம்பு களி அம்மாலாம் செஞ்சு அப்படியே சுட சுட போடுவாங்க, உக்காந்து சாப்பிடுவோம். அம்மாவோட அருமை இப்போ தான் தெரியுது. அத்தை மல்லிகைப்பூ வேலை செய்கிற இடத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தாங்க, அதையுமே கட்டி வச்சுருந்தாங்க. சரி, அதை எடுத்து
ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேனே. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே இட்லி மாவுமே இருந்தது, அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அம்மா இந்த இட்லி, களி, தோசை, களி எல்லாம் வந்து சுட சுட அப்போதுக்கு அப்படியே செஞ்சு அப்படியே கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு பழக்கமான எனக்கு எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு நம்மளே பொறுமையாக உக்காந்து அது ஆறி காஞ்சி போன டைமில் தான் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அப்போயே சுட சுட சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசைலாம் ரொம்பவுமே பிடிக்கும். சுட சுட அம்மா எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, அப்படியே சாப்பிட்டுட்ருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சு. இப்போ தான் அம்மாவெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ கூட அம்மா வீட்டுக்கு போனாக்கா அம்மா எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருப்பாங்க. அம்மா வந்து பாப்பாவை பார்த்துக்குவாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை அம்மாவே கேட்டு என்ன வேணும்னு செஞ்சு கொடுப்பாங்க. என்னால் தான் அங்கே போய் இருக்க முடியல. இந்த ஆடுங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அங்கே எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேனே. என் பாட்டுக்கு சாப்பிட்டு பாப்பாவை பார்த்துக்கணும், தூங்குறது, படுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டென்ட்டும் இருக்காது அப்படின்றதுனாலே மோஸ்ட்லி போகாமல் விட்டுட்டேன். இருந்தாலுமே ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். இங்கேன்னா எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்ருப்பேன். செய்கிற வேலையை அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய லைஃப் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அந்த மாவெல்லாம் எடுத்து அந்த இருக்கத்திலே பெரிய வேலை அப்படின்னா அந்த கிரைண்டரை கழுவி வைக்கிறது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவுமே அப்போத்துக்கு அப்பயே முடிச்சிடுவேன். கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னாக்கா காலையில் கழுவிக்கலான்னு கொஞ்சம் பால் மாறி விட்டோம் அப்படின்னா அது மொத்தம் காஞ்சி போய் அது ஊற வச்சு கொஞ்சம் நேரம் தண்ணியில் விட்டு கழுவுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனாலேயே அப்போத்துக்கு அப்பயே அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பாப்பாங்க கூட விளையாடி இருந்துட்டு படுக்கிறதுக்கு ஒரு நாள் 9 மணி ஆகிடும். ஒரு சில நாளில் நைட்லலாம் தூக்கமே வராது. எதனால் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லலாம் கன்சீவாக இருக்கிறப்போ கன்சீவாக இருக்கிற டைமில் சரியாக தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாப்பா பிறந்துட்ட பிறகு ஃபஸ்ட்டில் ஒரு மாதத்துக்கு சரியான தூக்கம் வரும். அவளுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அரை தூக்கத்துலேயே எழுந்து கொடுத்துட்ருப்பேன். இப்போ தூக்கமே வர மாட்டேங்குது. அவள் பாட்டுக்கு அவள் தூங்குறா. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எப்போ தான் எனக்கு வந்து ஒரு நாள் எந்த வேலையுமே செய்யாமல் நிம்மதியாக இருக்கணும். எனக்குன்னு சாப்பாடே இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக தூக்கம் வரணும் அப்படின்றது தான். ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி, சரியாக தூக்கமே இல்லை. ஏன்னு தெரியல, தூக்கமும் வந்து அழமாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஒரு நாள் என்றைக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குன்னு தெரியல. அதாவது நிம்மதியாக தூங்கணும். எந்த ஒரு வேலை, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நிம்மதியாக ஒரு நாள் தூங்கணும். இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஆசையாகவே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு சரியாக ஆட்டாதனால கொஞ்சம் அடியில் அந்த இது பிடிச்சி போயிருந்தது. அதை எடுத்து ஆட்டுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு எடுத்து போட்டு ஒரே முட்டை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு சில டைமில் படுத்து அப்போத்துக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் தூக்கமே வராது. சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடித்து எல்லாத்தையுமே கழுவி கவுத்து சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு இன்றைக்கின்னு சொல்லிட்டு 10 மணி ஆகிப்போச்சு. ஏன்னா பாப்பா வர அடிக்கடி கழுவ அவளை சமாதானப்படுத்தி வேலை செய்கிறதுக்குள்ளுமே போதும் ஆகிப்போகுது. அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.